திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 243, அதிகாரம் அருளுடைமை. சிபிச்சக்கரவர்த்தி எனும் சோழ நாட்டு மன்னர் இரக்க குணமும் ஈகை குணமும் நிறைந்தவர். இவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி வாரி வழங்கினார். இவருடைய நேர்மையான ஆட்சியை கண்ட தர்மதேவதை அவருடைய இரக்க சிந்தனையையும் கொடைத்தன்மையையும் உலகறிய செய்ய விரும்பினார். ஒரு நாள் சிபிச்சக்கரவர்த்தி மன்னர் அரண்மனை மாடத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு புறா ஒன்று பறந்து வந்து அவர் மடியில் விழுந்தது. உடல் முழுதும் காயம்பட்டிருந்தது. அந்த புறா மன்னரை பார்த்து, மன்னா, என்னை ஒரு பருந்து துரத்தி வருகிறது. அது என்னை மிகவும் காயப்படுத்தி விட்டது. அதனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. அப்போது அங்கு பறந்து வந்த பருந்து, அரசே, இந்த புறா என் உணவு. நான் அதை வேட்டையாட எண்ணி துரத்தினேன். ஆகையால் அதனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றது. அதற்கு மன்னர், உனக்கு நான் வேறு உணவு தருகிறேன். என்னிடம் தஞ்சமடைந்த புறாவை நான் தரமாட்டேன் என்றார். அப்படியானால் புறாவின் எடைக்கு சமமாக இறைச்சியை கொடுங்கள் என்றது பருந்து. மன்னர் அதற்கு ஒப்புக்கொண்டு தன் சேவகர்களை ஒரு தராசு கொண்டு வரச் செய்தார். பின்னர் தன் தொடையிலிருந்து கொஞ்சம் தசையை வெட்டி தராசின் ஒரு பக்கத்தில் தட்டில் வைத்து புறாவை மறுபக்க தட்டில் வைத்தார். ஆனால் தராசின் தட்டு புறா இருந்த பக்கமே சாய்ந்திருந்தது. மேலும் தன் உடலில் இருந்து தசையை அறுத்து அறுத்து போட்டும் தட்டுகள் சமநிலையை அடையாமல் அப்படியே இருந்தன. கடைசியில் மன்னர் தானே ஒரு பக்கம் தட்டில் ஏறி அமர தட்டுகள் சமநிலைக்கு வந்தன. மன்னர் மகிழ்ச்சியுடன் பருந்தை பார்த்து, இப்போது நீ என்னை தின்று உன் பசியாற்றிக் கொள்ளலாம் என்றார். பருந்து தன் உருவத்தை கலைந்து, அரசே, நான் தான் தர்மதேவதை. உன் இரக்க சிந்தனையையும் கொடைத்தன்மையையும் இவ்வுலகிற்கு பறைசாற்றத்தான் இப்படி வந்தோம் என்றது. தர்மதேவதை மன்னருக்கு நீண்ட ஆயுளை அளித்து விட்டு மறைந்தது. வீர்களிடத்தில் கருணையுள்ளவர்கள் இருள் நிறைந்த துன்பமான நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பதை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயது செய்தால் நரகம், நல்லது செய்தால் சொர்க்கம்.